பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தெய்வ ஜனமே, நாளிலும் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே அவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். எதை குறித்த கவலை அவருக்கென்றால், தன் மகனை குறித்ததான ஒரு கவலை. தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், அநேகருடைய குடும்பங்களில் தங்கள் பிள்ளைகளை குறித்ததான அநேக கவலையோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு. அநேகர் கவலைகளோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு. எவ்வளோ ஃபோன் கால்ஸ், எத்தனை பேர் சொல்லுகிற வார்த்தை, ஐயோ பாஸ்டர், என் பிள்ளை சொன்னால் எதையுமே கேட்கறது இல்லை, என் பையன் எதையுமே அவன் சரியாக செய்ய மாட்டேன்றான், என் மக நான் சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டேன்றா பாஸ்டர். டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. இதுலேயும் குறிப்பாக மற்றவர்கள் தம்முடைய சொந்த பிள்ளைகளை குறித்து சொல்லும் பொழுது அதில் நமக்கு ஒரு வலி இருக்கும்ல. எங்கே இவெல்லாம் எங்கே படிக்க போகிறா? அப்போ அந்த பெற்றோர்களுக்கு அதை கேட்கும் பொழுது, மற்றவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க பாஸ்டர். இன்னும் அதை தாண்டி பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், இப்படியாக இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு பெற்றோருடைய வாழ்க்கையும் அது காணப்படுகிறது. ஒவ்வொரு பெற்றோருடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த தகப்பன் செய்த ஒரு காரியம் உண்டு. அந்த தகப்பன் தன் மகன் பாதிக்கப்பட்டதை அவன் பார்க்கிறான். பாதிக்கப்பட்டதான மகனை அவன் கேள்விப்படுகிறான். இயேசு என்கிறவர், இயேசுவினால் விடுதலை உண்டு, இயேசுவின் நாமம் அது பெரியது. கேள்விப்பட்ட மாத்திரத்தில் என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். தேவ ஜனமே, இன்று இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்துருங்க. இயேசுவின் இடத்துல கொண்டு வந்துருங்க. தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடாது இருக்கிற கூட்டங்கள், பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதும் கிடையாது, பிள்ளைய ஆண்டவருக்கு ஏற்ற பிரகாரமாய் கொண்டு வரதும் கிடையாது. இவங்க நல்லா வீட்டில் தூங்குவாங்க, பிள்ளைய அதே போல தூங்கிட்டு கிடக்கும். இவங்க மட்டும் எப்படியாவது எழும்பி சர்ச்சுக்கு வந்துடணும், பிள்ளை வீட்டில் கிடக்கும். ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க, சண்டே ஸ்கூலில் உட்கார வைங்க, பிள்ளைகள் ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளட்டும், இடம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கூட பிள்ளைகளை வளர்ப்பீர்களானால், நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் என்பதை மறந்து போயிடாதீங்க. பிள்ளைகளை இயேசுவின் இடத்துல கொண்டு வாங்க. தேவன் கொடுத்த பிள்ளைகள், தேவன் கொடுத்த சுதந்திரம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கப்பட்டதா அவரிடத்துல கொண்டு வாங்குங்க, அவரிடத்துல கொண்டு வாங்க. எத்தனையோ பேர் ஒரு நாள்ல ஒரு இடத்துல வாகனத்தில் வந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு சகோதரி அழைத்தார்கள். சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய மகனை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னாச்சு என்னாச்சு? அழாதீங்க அழாதீங்க, என்னன்னு சொல்லுங்க. என்ன தப்பா பேசிட்டான், சம்பந்தமில்லாத வார்த்தைகளை அவன் பேச ஆரம்பிக்கிறான்.
கிட்டத்தட்ட கையை ஓங்கி அடிக்கிற அளவிற்கு அவன் வருகிறான். அப்புறம் அவங்களுக்கு ஃபோன்லேயே ஆறுதல் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னேன், உங்கள் பிள்ளைக்கு ஆண்டவரிடத்தில் கொண்டு போங்க, உங்கள் பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் கதறி அழுங்க, பிள்ளையை தேவனுடைய கரங்கள் ஒப்பு கொடுங்க. என்னுடைய சிறு பிராயத்தில் அறிந்திருக்கிறேன். சிறு பிராயத்திலிருந்து என்னுடைய தாயார் தவறின நாள் வரையிலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைகளாகி எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இரவு தூங்க போகும் பொழுது அதே போல் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. அதே போல் கால் மாட்டில் உட்காந்துட்டு காலை பிடிச்சு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. தெய்வ ஜனமே, உங்கள் பிள்ளைகளுக்காக தெய்வ சமூகத்தில் கொண்டு வர முடியுமா? பிள்ளைகளை ஜெபத்தில் முதல்ல கொண்டு வரீங்களா? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும்போது, இரவு நேரத்தில் ஜெபிக்கும்போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் பிள்ளைகளுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவ சமூகத்தில் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பிள்ளைகளுக்காக தலையில் சரீரத்தில் கையை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஜெபம் பிள்ளைகளை பாதுகாக்கும். கடந்த நாளில் கூட ஒரு சகோதர இடத்துல சொன்னேன், சொல்லு போகாதீங்க பிரதர், உங்கள் பிள்ளைகளை நினச்சி கலங்கி போகாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திர ஜெபத்தில் வைங்க, அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துருங்க. அந்த பையன் என்ன செஞ்சாலும் சரி, ஒரு நாளில் கரெக்டாக ஆண்டவர் அந்த ரூட்டில் கொண்டு வந்து விடுவார், சரியான ரூட்டில் கொண்டு வந்து விடுவார். ஆனால் அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். என்ன செய்யணும்? இயேசுவின் இடத்துல கொண்டு வரணுங்க. ஜெபத்தில் இயேசுவின் இடத்துல கொண்டு வாங்க. முதல்ல ஆலயத்தில் இயேசுவின் இடத்துல நீங்கள் கொண்டு வாங்க. ஏதோ கடமைக்காக நான் மாத்திர ஆலயத்துக்கு வந்தால் போதும்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு இருப்பீங்கன்னா, நீங்கள் வர்றதுனால அவன் பிழைப்பான் என்பது அல்ல, அவனையும் அழைத்து ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து பாருங்க. நேரங்கள் கிடைக்கும் பொழுது அவனை ஆலயத்தில் உற்சாகப்படுத்துங்க, ஜெபத்தில் உற்சாகப்படுத்துங்க. போதகர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்க. அங்கே சபையில் இருக்கிறதான வேலைகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க. இப்படி பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள கட்டப்பட ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் நேர்த்தியாய் வளர ஆண்டவர் உதவி செய்வார். அங்கே அவன் சொல்லுகிற ஒரு காரியம், ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். ஆண்டவர் அங்கே அதை கட்டுகிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அதை எப்படி கட்டுகிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. ஊமையும் செவிடுமான ஆவி. இன்னைக்கு முக்காவாசி பிள்ளைகள் ஊமையான ஆவிதான், செவிட்டான ஆவி. சில பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது மண்டையிலே ஒன்று போடணும்னு தோணும், மண்டையிலே ஒன்று வச்சிடலாமான் இருக்கும். எவ்வளவு சொன்னாலும் கேட்க. காரணம் என்ன? ஊமையும் செவிட்டுமான ஆவிகள். வீட்டில் ஒழுங்காக வளர்த்துருந்தா அது வெளி இடத்துலையும் கரெக்டாக இருக்கும். வீட்டில் பெரியவர்களுக்கு மதிப்பை கொடுத்துருக்குன்னா அது எல்லா இடத்துலையும் மதிப்பை கொடுத்துருக்கும். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்தும். முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். இப்போ இயேசுவின் இடத்துல கொண்டு வரும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு நல்ல சுத்திகரிப்பின் தன்மை, உருவாக்கப்படுதலின் தன்மை அது ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிரும். வேதம் சொல்லுகிறபடி பிள்ளையை வளர்த்து பாருங்க, வேதம் சொல்லுகிறபடி பிள்ளையானவனை நடத்தி பாருங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்? பிள்ளையை கண்டிச்சிடக்கூடாது, பிள்ளையை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், என் பிள்ளை காலையில் சாப்பிடவே மாட்டா, சரி அப்படியே விடு, அவ்வளோதான் போச்சது. சாப்பிட வைங்கன்னு சொன்னது உடனேயே கண்ணில் இருந்து என்னன்னா தாரையா கண்ணீர் வருது. ஏன்? என்னப்பா அது என்ன? யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு நீங்க சரியா பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல, நடத்த வேண்டிய இடத்துல வளர்க்கலை அப்படின்னா அது ஊமையும் செவிட்டுமான ஆவியா இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும் அது? நீங்க பக்கத்துல நின்று ஏம்மா இந்த வேலையை செய், இந்த காரியத்தை செய்ன்னு சொல்லு பாருங்க, காது கேட்காது, வாயை திறக்காது, என்ன அப்பா என்ன அம்மான்னு சொல்லி கூட கேட்காதது. ஊமையும் செவிட்டுமான ஆவியா இருக்கும். அவைகள் புறப்பட்டு போக கடிந்து ஜெபம் பண்ணுங்க. அது மோசமான ஆவி, அது மோசமான ஆவி. பதில கொடுக்காம இருக்கிறானா மண்டையிலே வைங்க, 2 போடுங்க. பேசாம இருக்கிறாளா 2 வைங்க, ஆண்டவர் இடத்துல கொண்டு வாங்க. அதே நேரத்தில் கண்டிக்க வேண்டிய இடத்துல, மண்டையில போட வேண்டிய நேரத்தில் போடுங்க.
அப்பதான் அந்த பிள்ளைகள் உருப்பட்டு வரும். ஊமையும் செவுட்டுமான ஆவிகள் இந்த காரியத்திலிருந்து பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வாருங்கள். அவைகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் அங்கே அதை அதட்டி தீரும் பொழுது அது அவனை விட்டு என்ன பண்ணிட்டான்? விலகி போயிற்று. அவன் செத்தவனை போல விழுந்தான். அவன் செத்து போனான் என்று சொல்லத்தக்கதாக அவன் கிடந்தான். தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் அவன் வலது கையை பிடித்து, ஆண்டவர் அவன் கையை பிடித்து அவனை தூக்கி விட்டார். அவன் எழுந்திருந்தான். ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க, தேவன் அவனை எழுப்புவார். தேவனாகிய கர்த்தர் அவர்களை எழுப்புவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பாருங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து இன்னும் பல காரியங்களை குறித்து, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளையினுடைய படிப்பு எப்படி இருக்கும், பல கலக்கங்களோடு இருக்கிறீங்கல்ல, இயேசுவின் இடத்துல கொண்டு வாங்க. இயேசுவின் இடத்துல கொண்டு வாங்க. நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் ஊமையும் செவுட்டுமான ஆவியை கடிந்து கொண்டு அவனை கர்த்தர் தூக்கிவிட உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்த பல கவலைகள், மனபாரங்கள், என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு சூழ்நிலையில் கிடக்கிற அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் பிள்ளைகளை இயேசுவினிடத்திலே கொண்டு வர, கர்த்தருடைய சமூகத்திலே, ஆலயத்திலே கொண்டு வந்து நிறுத்த, ஜெபத்திலே வைக்க இந்த தேவனீர் உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆச்சரியமாய் நடத்தும். கிருபையாய் வழி நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவஜனமே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளையை இயேசுவினிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசுவினிடத்தில் கொண்டு வாருங்கள். அவனுடைய கையை பிடித்து அவனை அவர் எழுந்திருக்க பண்ணுவார். அவனை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஊமையும் செவுட்டுமான ஆவியை கர்த்தர் அகன்று போக செய்வார். கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.